நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதனன் மனனே. எம்பெருமானின் பரிபூர்ண அனுக்கிர ஆசீர்வாதத்துடன் படிக்க புண்ணியம் வேண்டும். நிச்சயம் உங்கள் பூர்வஜன்ம நல்வினை பயனாகத்தான் இந்த கட்டுரையை படிக்க வாய்ப்புள்ளது. மிக அருமையான ஆச்சரியத்தை தக்க தகவல்கள் அடங்கியுள்ளது. இதை படிக்கும்போது சில வரிகளில் உங்களுக்கே கேட்கும் பொழுது ஈடுபாடு வரும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி உண்டாகும். உயர்ந்து செல்லும் மீட்டு தரும் தென் குரங்காடு துறை சம்பந்தரும் திருநாகேஸ்வரரும் பாடிய ஆடுதுறை எனப்படும் தென் குறுங்காடு துறையில் வீட்டிற்கும் ஆபத் சகாயேஸ்வரர், இழந்த செல்வங்களை மீட்டு தருபவர். வாலியால் துரத்தப்பட்ட சுக்ரீவன் இத்தல நாயகனை வேண்ட ஸ்ரீராமன் அருள் கிடைத்தது. நான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பெற்றான். வானரமாகிய சுக்ரீவனால் பூஜிக்கப்பட்டதால் இத்தலம் தென்குரங்காடு துறை என்றானது. கும்பகோணமிலிருந்து மாயவரம் செல்லும் சாலையில் சுமார் 25 கிலோமீட்டர் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. செல்வம் பெற வணங்க வேண்டிய தலம் திருவாடுதுறை. கும்பகோணம் மாயவரம் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆடுதுறை எனப்படும். திருவாடுதுறை ஞானசம்பந்தரிடம் அவர் தந்தை யாகம் செய்ய தேவையான பொருள் கேட்க சம்பந்தரும் இத்தல இறைவன் மாசிலாமணி ஈஸ்வரனை வேண்டி பதிகம் பாட பழம்பொருள் 1000 பொற்காசிகள் கொண்ட பொற்கிளியை பலிபீடத்தின் மீது வைத்து அருளினார். செல்வளம் பெருக சம்பந்தர் அருளிய பதிகம் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உலகழல் தொழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவா எமை ஆளுமாறு ஈவதொன்றும் எமக்கில்லையேல் அதுவா உனதின்னருள் ஆவடுதுறை அரணே. கடன் சங்கடங்கள் போக்கும் திருபுவனம் சர்வேஸ்வரர். தீரார் கடன் தொல்லைகள் தீர பில்லி சூன்யம் ஏவல் போன்றவற்றிலிருந்து விடுபட வழக்குகளில் வெற்றி பெற கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை வழித்தடத்தில் அமைந்துள்ளது திருபுவனம். சென்று அங்கு தனி சன்னதி கொண்டு வீட்டிற்கும் சர்வேஸ்வரை வழிபடலாம். பறவை, விலங்கு, மனிதம் என 3 வடிவங்களை கொண்ட சரபர் சிவன், காளி, துர்க்கை மற்றும் விஷ்ணு என 4 கடவுளரின் ஒருமித்த ரூபம். வேண்டுவோரின் சங்கடங்கள் தீர்ப்பவர், துயர் துடைப்பவர். சூழ்நி, பிரத்யங்கரா என 2 தேவியருடன் காட்சி தரும் சரபரை 11 விளக்கு, 11 சுற்று, 11 வாரம் என தரிசனம் செய்ய வழிபடுவரது சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்பது நிச்சயம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் சரபர் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நேரம். வறுமை நீக்கும் கடன் நிவர்த்தி தலமாம் திருச்சேரை. ஒருவர் முற்பிறவைகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து பிறவிகளில் தொடர்கிறது. முன்வினை பயன்கள் அனைத்தும் பிறவி கடன்களாகின்றன. முற்பிறவி தீவினைகள் நீங்கவும் இப்பிறவியின் கடன்கள் தீரவும் வறுமை நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை கிடைத்திடவும் வணங்க வேண்டிய இறைவன் திருச்சேரையில் செந்நேரியப்பர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டுள்ள ரிண விமோசன லிங்கேஸ்வரர். கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தலம் ரிண விமோசனரை 11 திங்கட்கிழமைகள் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு பின்னர் மகாலட்சுமியையும் ஜஷ்டாதேவியையும் பைரவரையும் வணங்கினால் வழிபடுபவரது வறுமையும் கடன்களும் தீரும். இத்தலத்தில் துர்க்கை, சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, வைஷ்ணவி என 3 வடிவங்களாக அருளாடுகிறாள். மாசி மாதத்தில் 13, 14, 15 தேதியில் சூரியனது கிரணங்கள் இறைவி மீதும் நேரடியாக விழுவது தனிச்சிறப்பு. பிரிந்துள்ள தம்பதியர் ஒன்று சேர வாஞ்சி செய்யம் மன வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேர வழிபட வேண்டிய திருத்தலம். காசிக்கிணையாக கருதப்படும் கும்பகோணத்தை அடுத்துள்ள ஸ்ரீ வாஞ்சியம். காசி தேசத்தில் புண்ணியமும் வளரும் பாவமும் வளருமானால் இங்கு புண்ணியம் மட்டுமே வளரும். ராகுகாலம் ராகுவும் கேதுவும்
ஒரே திருமேனியில் காட்சி தரும் இத்தலம் பிள்ளை பேரருளும் தலம். 7.5 அட்டமம் மற்றும் கண்டச்சனி திசை பரிகார தலமாகும். இங்கு ஆயுஷோமம் சஷ்டியப்த பூர்த்திகள் செய்ய நீண்ட ஆயுள் கெட்டும். இங்குள்ள குப்த கங்கையில் நீராடி பித்ருகாரியங்களை செய்தால் பித்ருதோஷம் நிவர்த்தி கிடைக்கும். ராகு கேதுவை வழிபட காலசர்பதோஷம் நீங்கும். இத்தலத்தில் ஒரு இரவு தங்கினாலேயே செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து முக்தி கிடைக்கும். ஆகிய திருவை மகாலட்சுமி பரந்தாமன் தனது வாஞ்சையால் விரும்பி சேர்ந்ததால் இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் என பெயர் பெற்றது. இங்குள்ள குப்த கங்கையில் நீராடி இறைவனையும் அம்பாளையும் மகாலட்சுமியை வழிபட்டால் பிரிந்துள்ள தம்பதியர் பிணக்குகள் அனைத்தும் தீர்ந்து ஒன்று சேர்வார்கள். பிதர்தோஷம் நீக்கும் ஆவூர் பஞ்சபைரவர்கள். கும்பகோணத்தை அடுத்துள்ள வலங்கை மகான் அருகிலுள்ளது ஆவூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயில். இறைவன் பசுபதீஸ்வரர், இறைவி பங்கஜவல்லி. வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனு என்ற பசு இறைவனை பூஜித்து சாப விமோசனம் பெற்றதால் இத்தலம் ஆவூர் ஆனது. என்றால் பசு. இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சம் ஒரே பீடத்தில் குடிகொண்டுள்ள 5 பைரவ மூர்த்திகள். தேய்பிர அஷ்டமி தேதிகளில் இந்த பஞ்சபைரவரை வழிபட அனைத்து துன்பங்களும் நீங்குகிறது. இங்கு பச்ச பைரவ வழிபாடு சிறந்த பிதுர்தோஷ நிவர்த்தியாகும். சிலர் நல்ல சம்பாத்தியம் பெறுவர், ஆனால் பஞ்சம் தீராது. நல்ல திறமை கொண்டிருப்பார்கள், ஆனால் சரியான வேலையோ அல்லது சம்பாத்தியமோ இருக்காது. அனைத்து செல்வங்களையும் பெற்றிருப்பர், ஆனால் வாழ்வில் நிம்மதி இருக்காது. இப்படி எத்தனையோ காரணம் கூற முடியாத தொல்லைகளுக்கு காரணம் பிதுர்தோஷமே. பிதுர்தோஷம் தீர்த்தத்தால் அனைத்து வளங்களும் நமது வாழ்வில் தேடி வரும் என்பது நிச்சயம். மரணகண்ட நீக்கும் திருநீலக்குடி. ஜாதகத்தில் மரணகண்டம் உள்ளவர்கள் தமது யமபயம் மரணபயம் நீங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் கும்பகோணம். காரைக்கால் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநீலகண்டராயர் சிவபெருமான் அருளும் திருநீலக்குடியாகும். மூலவருக்கு செய்யப்பட்டுள்ள தைலாபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. எவ்வளவு எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் அவ்வளவும் பானத்திற்குள் சென்றுவிடும். ராகுதோஷம் நீங்க உளுந்து, நீலவஸ்திரம், வெள்ளி நாகர், வள்ளி பாத்திரம் போன்றவை இத்தலத்தில் தானம் செய்ய வேண்டும். யம மரண பயங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபட்டு பின்னர் எருமை, நீல துணிகள், எள் போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும். மாங்கல்ய தோஷம் நீக்கும் பஞ்சமங்கள க்ஷேத்திரம் திருமலங்குடி. அவக்கிரகங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கவே கும்பகோணத்தை அடித்துள்ள ஆடுதுறையில் அமைந்துள்ள திருமங்கலக்குடி பிராணவரதேஸ்வரர். இத்தலம் மாங்கல்ய தோஷங்கள் நீக்கும் திருத்தலமாகும். 1ஆம் குலோத்துங்க சோழனின் மந்திரி ஒருவர் வரிப்பணத்தை கொண்டு இத்திருக்கோயிலை கட்டினான். இதன் அறிந்த சிரமுற்ற மன்னன் அம்மந்திரியை சிரச்சேதம் செய்யுமாறு உத்தரவிட்டான். அஞ்சி நடுங்கிய மந்திரியின் மனைவி இத்தல மங்களாம்பிகையிடம் கொண்டினாள். மந்திரி தனது உடலை திருமங்கலக்குடியில் அடக்கம் செய்யுமாறு கேட்க மன்னனும் அவ்வாறு செய்யுமாறு ஆணையிட்டான். மந்திரியின் உயிரற்ற உடலை இத்தலம் எடுத்து வர தனது பக்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க மந்திரியை உயிர்ப்பித்தாள் இத்தலனாகி. இதனால்தான் மங்களாம்பிகை எனவும் பிராணனை திரும்பி கொடுத்ததால் இறைவன் பிராணவரதேஸ்வரர் எனவும் வழிபடலாயினர். மாங்கல்ய தோஷத்தால் திருமணத்தடை உள்ளவர்கள் இத்தல நாயகியை வழிபட திருமணத்தடை நீங்கும். வழிபடும் பெண்கள் மாங்கல்ய பலம் பெருகும். இத்தலத்தின் பெயர் மங்களக்குடி தலவிநாயகர், மங்கள விநாயகர், அம்பாள், மங்களாம்பிகை தீர்த்தம், மங்கள தீர்த்தம், விமானம், மங்கள விமானம். எனவே இத்தலம் பஞ்சமங்கள க்ஷேத்திரம் எனப்படுகிறது. கிரகதோஷங்கள் நீங்க சக்கரபாணி. ஆயுதமேந்திய 8 திருக்கலங்களுடன் சக்கர வடிவ தாமரை பூவுடன் கூடிய அருகோண இந்திரத்தில் நின்று இத்திருக்கோலத்தில் காட்சி தரும் சக்கரபாணி வழிபாடு கிரகதோஷங்கள் நீங்கும். நவகிரக நாயகனான சூரிய தேவனை வழிபட்டு தன் தோஷம் நீக்கியதால் இத்தலம் கிரகதோஷ பரிகாரத்தலமாக விளங்குகிறது. சனி திசை, ராகு திசை, கேது புத்தி போன்ற நவகிரக தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் இத்தல நாயகனுக்கு செவ்வரளி, செம்பருத்தி, துளசி மற்றும் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்வது மிக சிறந்த பலனை அளிக்கும்.
சக்கரபாணி ருத்ராம்சம் கொண்டு விளங்குவதால் வன்னி மற்றும் வில்வேலைகள் அர்ச்சனை செய்ய சிறப்பே. பெண் பாவம் தீர்க்கும் திருவிசநல்லூர் திருவியலூர் எனப்படும் திருவிசநல்லூரில் சிவயோகி நாரதா ஐயன் குடிகொண்டுள்ளார். இவரை வணங்கினால் முற்பிறவியிலோ அல்லது இப்பிறவியிலோ தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். பெண்களின் பாவத்திற்கும் பழிக்கும் ஆளாகி அல்லல்படுவோர் சுகம் பெறுவர். நந்திதேவர் யமதர்மனை விரட்டி அளித்த தலம், மரணபயம் நீக்கும் தருத்தலமாகும். தேவாரம் பெற்ற தலங்கள்: சம்பந்தர், அப்பர், சுந்தர் ஆகிய மூவரும் பாடிய தலங்கள். சம்பந்தம் திருநாக்கசரும் பாடிய தலங்கள் 52. சம்பந்தம் சுந்தரும் பாடிய தலங்கள் 13. அப்பரும் சுந்தரும் பாடிய தலங்கள் 2. சம்பந்தர் மட்டும் பாடிய தலங்கள் 111. அப்பர் மட்டும் பாடிய தலங்கள் 28. சுந்தரர் மட்டும் பாடிய தலங்கள் 25. ஆக மொத்தம் 275. சம்பந்தர், அப்பர், சுந்தர் ஆகிய மூவரும் பாடிய தலங்கள் 44. இவற்றுள் மாணிக்கவாசகர் பாடிய தலங்கள் 25 சிவத்தல தொகுதிகள். அவற்றை தொடர்ந்து நாளை பார்ப்போம். ஓம் நம சிவாய். ராமானுஜரை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் திவ்ய திருவடிகளே சரணம்.